தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசச்சாராயம் பருகி உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்பது குறித்தான தகவல் வெளியாகி இருக்கிறது. விசச்சாராயம் பருகி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அரசுக்கு ஆலோசனை வழங்கிடவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட உத்தரவிட்டுள்ளது என்றும் இது தொடர்பாக இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையான விசாரித்து தனது பரிந்துரைகளை 3 மாதத்துக்குள்ளாக வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது இறந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ரூபாய் 10 லட்சம் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அரசின் சார்பில் இதுவரை 34 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக தகவலானது தெரிவிக்கப்பட்ட நிலையில் இருந்த குடும்பங்களுக்கு ரூபாய் 34 லட்சமும் அதே போல மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தற்போது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது.